அம்பு 26. நகுலன் நதியா காதல் தெளிந்த நீரோடை போலதான் சென்றது. இவர்கள் காதல் போலவே தேவுடன் நட்பும் எந்த குறையும் இல்லாமல் தான் சென்றது. அத்தனை இனிமைக்கும் முடிவு அந்த ஒரு நாள் வரும் வரை. மாம்ஸ், ஏய் நயில், இது என்ன புதுசா மாம்ஸ்னு கூப்பிடுற? எனக்கு நகுலன் மாமன் மகன் ஆகிட்டானா, அவனுக்கு நான் அத்தை மகளா ஆகிட்டேனா, அதனால நீ எனக்கு மாம்ஸ் ஆகிட்ட. அடடே, ஆச்சரியக்குறி. சரி, நகுலன் எங்க போனான்? ஃபோன் போகவே இல்லை அவனுக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். தர பார்க்க தான் எப்போ பார்த்தாலும் தின்னுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் வேலைன்னு வந்தா பக்கா சுறுசுறுப்பு. ஏதாவது பேஷண்ட் வந்திருப்பாங்க, ஃபோனை சைலண்ட்ல போட்டுட்டு இருப்பான். ஐயோ, பற்ற வச்சுட்டியே பரட்ட. ஹாஸ்பிட்டலா? பேஷண்டா? என்ன சொல்றீங்க மாம்ஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. இதோ வரேன் சிஸ்டர். நயில், சாரிடா, எனக்கு அர்ஜென்ட் கேஸ் வந்திருக்கு, கூப்பிடுறாங்க, முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். நான் போகும்போதே நீ கால் பண்ணன்னு நகுலன் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போயிடுறேன், ஓகேவா? பாய் என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான். அவனுக்கும் ஏதோ அவசரமாக நோயாளி பார்க்க வேண்டிய கட்டாயம் என்று தாதியிடமிருந்து அழைப்பு வரவும் கிளம்பி விட்டான். கையில் போனை வைத்து கொண்டு விட்டத்தையே வெறித்து கொண்டிருந்தவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஹாஸ்பிட்டல் நர்ஸ், அவன் என்ன வேலை பார்க்கறான் என்று யோசித்தவளுக்கு இதுவரைக்கும் இவர்கள் பேச்சில் வேலை விஷயமாக இருந்தது போல் நினைப்பே இல்லை. எப்பொழுது கேட்டாலும் ஒன்று சாப்பிடுகிறேன், இல்லை உறங்குகிறேன், உறங்க செல்ல தயாரானேன், அழைத்து விட்டாய், அதனால் உன்னுடன் பேசிவிட்டு தான் உறங்குவேன் என்று இருவருக்குமான உரையாடல் தான் போய்கொண்டிருக்கும். தன்னை பற்றி ஒன்று விடாமல் அத்தனையும் கூறியவளுக்கு அவனை பற்றி ஒன்றுமே விசாரிக்காததும் அவனுக்கு அதற்கு எந்த பதிலும் கூறாததும் நினைவுக்கு வந்து தன் தலையில் தானே அடித்து கொண்டாள். ஹலோ ஹலோ பொண்டாட்டி. தேவன் கூறியது போலவே அவன் செல்லும் பொழுது நதியாவிடமிருந்து அழைப்பு வந்ததை கூறிவிட்டு செல்லவும் கைவசம் இருந்த நோயாளியை பார்த்துவிட்டு அவனும் ஓய்வறைக்கு வந்து நதியாவிற்கு அழைப்பு விடுத்து விட்டான். அவனை பற்றி தெரிந்து பேசிக்கொண்டே ஆக வேண்டும் என்ற நோக்கில் முதல் அழைப்பிலேயே எடுத்து விட்டாள். நீ என்ன பண்ற? என்ன பண்ணுவேன், வழக்கம் போல உன்கிட்ட கடலை போடுறதுக்காக அப்படி ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருக்கேன். எவ்வளோ நாள் தான் என்கிட்ட நடிச்சு ஏமாத்தலான்னு இருக்க? என்னடி வளர்ற? உன்கிட்ட என்னடி நடிச்சு ஏமாத்தினேன்? அப்போ உடனே வீடியோ கால் வா. உடனே வீடியோ காலும் வந்தான். அவன் இருப்பது ஏதோ சிறிய அறை போல. அதில் சோபாவில் சாய்ந்து ஏசி காற்றில் அமர்ந்திருந்த நகுலன் அவளை பார்த்து கண்ணடித்து உதட்டை குவித்து முத்தம் கொடுத்தான். இருவருக்கும் இதுதான் முதல் வீடியோ கால். மற்ற நேரமாக இருந்தால் அவன் செய்கையில் ஒன்று வெக்கப்பட்டிருப்பாள், இல்லை என்றால் அவனின் குறும்பில் காதல் பொங்க பச்சையாக அவனை ரசித்து கொண்டிருந்திருப்பாள் நதியா. ஆனால் இன்று ஏகப்பட்ட குழப்பமான மனநிலை, கோபம், வெறுப்பு, ஆற்றாமை எல்லாம் சேர்ந்து அவன் கண்ணடித்ததையோ முத்தம் கொடுத்ததையோ ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. எங்க இருக்க? ரூம்ல தாண்டி பொண்டாட்டி. என்ன ஆச்சு? ஒரே என்கொயரியா இருக்கு. இப்போ எங்க இருக்கன்னு சொல்ல போறியா? இல்ல இன்னும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, சும்மா மறைக்க நினைக்காத. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன கேட்கணுமோ அதை தெளிவா கேளு. நான் என்ன மறைக்கிறேன், என்ன சமாளிக்கிறேன், நீ என்ன கேட்க வரன்னு சுத்தமா புரியல. எங்க இருக்கன்னு கேட்ட. இதோ ரூம்ல உட்காந்து ஏசி காத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். வீடியோ கால் வான்னு கூப்பிட்ட, உடனே வந்துட்டேன். இப்பயும் நீ தான் கோவப்படுற. என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். தேவா மாம்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்னாரு. அட கடவுளே, இதுக்காடி இப்படி சடன்னு சடைச்சிட்டு நிக்கிற? ஏண்டி, ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம வேற எங்கடி இருப்பான்? என்னது, நீ டாக்டரா? ஆமாண்டி. எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கற? வேலையா? ஆமா, கிட்டத்தட்ட வேலை தான். ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் தாண்டி. இஎன்டியா ஒர்க் பண்றேன். ஹாஸ்பிட்டல் பேரு பிரீதா தேவி மருத்துவமனை. எது, இஎன்டியா? நம்ம ஹாஸ்பிட்டலா? அடியே, நீ என்ன எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற? ஆமா, நான் இஎன்டி தாண்டி படித்தேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இஎன்டி ஸ்பெஷல் டிவிஷன் எடுத்து படித்தேன். அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்னா எங்கள் அம்மா அப்பாவோடது தான். இருந்தாலும் சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் எல்லாரும் அப்படி தான். உன்கிட்ட நேரில் நிறைய பேச வேண்டியிருக்கு. லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணு, நான் வரேன். ஓ ரியலி? வரியா? லொக்கேஷன் எல்லாம் வேணாண்டி, ஃப்ளைட் கூட நானே புக் பண்ணிடுறேன். நீ ஜஸ்ட் ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டு கால் பண்ணால் போதும். கூட்டிகிட்டு போக நான் வந்துடுறேன்.
எதுக்கு ஃப்ளைட்லாம்? பின்ன சிங்கப்பூருக்கு நடந்து வரலான்னு ஐடியாவா இல்ல பஸ் பிடிச்சு வரலான்னு இருக்கியா? சிங்கப்பூரா? அவளின் தொடர்ந்த அதிர்ச்சியில் தான் மரமண்டை நகுலனுக்கு ஒன்று புரிந்தது. தான் இதுவரை தன்னை பற்றி எதையும் அவளிடம் கூறியதில்லை, அவளும் அதை பெரிதாக கேட்டுக்கொண்டதில்லை என்பது புரியவே நாக்கை சுழற்றி கடித்தவன், அப்போ உனக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாதாடி? இல்லை என்னும் விதமாக இடம் வலமாக தலையை ஆட்டினாள் மௌனமாக நதியா. ஐயோ, நான் சொன்னாதானே உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீயும் கேட்கவே இல்லையா? நானும் இதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லடி, வெரி சாரி. வேணும்லாம் மறைக்கல, ஏதோ பெருசா சொல்லணும்னு தோணல. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, உன் கூட பேசும்போது ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி, ரொம்ப நாள் பழகுன ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி தான் ஃபீல் வரும். அதனால இதெல்லாம் சொல்லிக்கணும்னு எனக்கு தோணுனதே இல்லடி. ஓ, இப்பவாது சொல்ல தோணுதா? நதி ப்ளீஸ், இப்படி டிப்பிக்கல் கேர்ள் ஃப்ரெண்ட் போல பேசாத. நான் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் மறைக்கல, இது தப்பான விஷயமும் இல்லை. நான் நேட்டிவ் நாகர்கோயில் தான், ஆனால் இங்கே அப்பாவோட செட்டில் ஆனது எல்லாம் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் எங்களோட ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தேவும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். எனக்கு இன்னும் 3 அண்ணா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நானும் தேவும். வேறு என்ன டீட்டெயில்ஸ் தெரியணும்? அப்போ என்ன ஒரு நாள் ஹாரஸ் பண்ணும்போது ஏதோ தெரிஞ்ச போலீஸ் வச்சு அவனுங்களை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வீடியோ அனுப்பிச்சது உண்மைதானா? அதுவாச்சும் உண்மையா என்ற குரல் அவள் பேச்சில் இருந்தது. பல்லை நரநரவென்று கடித்த நகுலன் பெரும்பாடுபட்டு கோபத்தை அடக்கினான். இங்க பாருடி, என்னை நீ ரொம்ப கோவப்படுத்தி பாக்குற. நான் எல்லாமே கோவப்படாம சொல்லிட்டு இருக்கேன், தெளிவா கேட்டுக்கோ. எனக்கு நாகர்கோயில்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ சொன்னதுமே என்னோட தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன். அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற லேடிஸ் வச்சு அடிச்சு உனக்கு வீடியோ அனுப்புனான். இதுல நீ கேட்குற தோரணையே ரொம்ப கொச்சையா இருக்கு. என்னோட லவ்வை நீ ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆடியோ கால் வா. உடனே கட் செய்து விட்டாள் வீடியோ காலை. இவனும் பல்லை கடித்து அத்தனையும் பொறுத்து கொண்டவன் அவள் மேல் வைத்த காதலால் மீண்டும் ஆடியோ காலில் அவளிடம் அழைப்பு விடுத்தான். உன் முகத்தை பார்த்து எனக்கு கோவப்படவோ இல்லை திட்டுறதுக்கோ வரல. ஆனா நீ எப்படி நீ என்னை ஏமாத்தலாம்? இதுல லவ் பண்றேன்னு கூசாம பொய் வேற சொல்ற. நதி, திஸ் இஸ் த லிமிட். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தேவையில்லாம என்னையோ என் காதலியோ கொச்சப்படுத்தாத. நான் இன்டென்ஷனா உன்கிட்ட எதையும் மறைக்கல, நீ என்கிட்ட கேட்கவே இல்லடி. அதனால நானும் அதை சொல்லணும்னு சந்தர்ப்பம் எனக்கு வரல. இந்த நிமிஷம் நீ கேட்குற வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லை. உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற தாட்லயே நான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ ஒவ்வொன்றையும் ஆச்சரியமா கேட்கும் போதுதான் என்னை பத்தி சொல்லாமலே நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சது புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா பொய்யெல்லாம் உண்மைன்னு ஆக்கிடுமா மிஸ்டர்? சரிடி, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், மன்னிச்சுக்கோ. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்றியோ அதை பண்றேன். தயவு செய்து சண்டை போடாத. ஓ, நான் சண்டை போடுறேன். நீ என்னை ஏமாத்துறது தப்பு கிடையாது, பொய் சொல்லி லவ் பண்ணது தப்பு கிடையாது. நான் உன்னை இப்போ அதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டு சண்டை போடுறது உனக்கு தப்பா தெரியுது. அடியே, நான் என்ன பேசினாலும் இப்படி குதர்க்கமாவே சொன்னா எப்படி நதி? சரிடா, நான் தான் தப்பு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? இந்த மாதிரி ஃபார்முலா பேசாதடா. நீ சொல்லி நான் என்னைக்கு செய்யாம இருந்திருக்கேன்? இது பை மிஸ்டேக், ஏதோ ஒரு தவறுல தான் நடந்திருக்கு, மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. என்னை விட்டுருங்க, மறந்துருங்க. ஏன்? இறுக்கமாக வந்தது வார்த்தைகள் நகுலனிடம். நீங்க ஏதோ காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க பையன், நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல தான் நீங்களும் ஒரு மிடில் கிளாஸ்ன்னு நம்பி தான் நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க இவ்வளோ வசதியான பையனை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த நாகர்கோயிலை தாண்டி போக எனக்கு இஷ்டமும் இல்லை. அது கல்யாணம் ஆனாலும் சரி இல்லை கருமாதி ஆனாலும் சரி. அதனால சிங்கப்பூர் சிட்டிசன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. இது வரைக்கும் நம்ம பழகுனதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் தேடிக்கோங்க. மறுபடியும் என்னை தொந்தரவு பண்ணி பிளாக் பண்ண வைக்காதீங்க.
என்றவள் அழைப்பை துண்டித்தாள். அவசரம் அவசரம், எதிலும் அவசரம் அவளுக்கு. சிலையாக அமர்ந்திருந்த நகுலனுக்கு வருத்தத்தை தாண்டி கோபம்தான் அதிகமாக வந்தது. எப்படியும் அவளே வருவாள் என்று நம்பினான். தான் எந்த தவறும் செய்யாத போது எதற்காக இந்த தண்டனை? இத்தனை காலமாக 24 மணி நேரமும் பேசிய பேச்சில் அவள் தன்னை பற்றி என்னதான் புரிந்து கொண்டாள்? நான் வேணும் என்று அவளிடம் மறைப்பவனா, இல்லை சொல்லாமல் தான் இருப்பவனா? இப்படி வெட்டி செல்வது போல பேசிவிட்டாளே. மணலுக்குள் நெருப்பாய் கொதிக்கும் எண்ணத்தை வடிக்க தன் இரட்டையிடம் சென்று தஞ்சமடைந்தான் நகுலன். அம்பு 27. சகோ, என்ன பகல் கனவா? இருவருக்குமான அரைவாசலில் மல்லாக்கப்படுத்து தன் கை கொண்டு கண்ணை மூடி படுத்திருந்த நகுலன் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் தேவன். நகுலா, எப்போ பேசுறதா இருக்க நயில் கிட்ட? நான் ஏன் பேசணும்? என்னடா இப்படி கேட்குற? அவ ஓனதிடா. முகத்தில் மூடியிருந்த கையை விலக்கி தேவனை பார்த்துவிட்டு மறுபடி அதே போல் படுத்து கொண்டான். அவளை நான் பேசாதன்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணலையே. நான் அவ மேல தப்பு தவறும் பழி போடலையே. நான் அவளை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போகலையே. புரியுது சகோ, லவ்வர்ஸ்குள்ள ஏற்பட்ட சண்டையை பற்றி உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ இருந்த சுச்சுவேஷன்ல வாய்க்கு வந்தபடி ஏதோ சொல்லிட்டாதான். எங்க அவளோட லவ் நிறைவேறாம போயிடுமோன்னு பயத்துல அப்படி பேசியிருக்கலாம். உன் மேலதான் உயிரே வச்சிருக்காடா. அந்த கோபம் இருக்கதானே செய்யும். அவளை ஏமாத்திட்டு வேற பொண்ணு கூட நான் சுத்தினேனா? இல்ல அவளுக்கு பிடிக்காது எதுவும் செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தினேனா? அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. எனக்கு உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணல. உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் என்னை பத்தி எதுவுமே சொல்லாம இருந்திருக்கேன். பேசுனதையே பேசுனா சரி. ஒரு வாரம் கோவத்துல இருந்தா, அதுக்கப்புறம் கோவம் தெளிஞ்சிருக்கும்ல. எப்பயும் போல ஃபோன் பண்ணி நார்மலா பேசி இருந்தா நான் எதுக்காக அவ மேல கோபத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்க போறேன்? அவ தானே என்னை பிளாக் பண்ணிட்டு போனா. நான் என்ன செய்ய முடியும்? அதான் சொன்னேனே, அவ சின்ன பொண்ணுடா. எனக்கு ஒன்று புரியலடா. அது எப்படி லவ்னு வந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கைன்னு வந்தாலும் அந்த பொண்ணுங்களை சப்போர்ட் பண்றதா இருந்தா ஒரே வார்த்தையில் அவங்க சின்ன பிள்ளைன்னு வாயை அடக்கிடுறீங்க. சரி, இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி பேசாம சண்டை இழுத்துட்டே இருக்க போற? இன்னைக்கு காலையில கூட நேர்ல பார்க்கும்போது எனக்காக அவ பைக் கொண்டு வந்து நிற்கும்போது எல்லாத்தையும் மறந்து வெக்கங்கெட்ட மனசு அவ்வளோதானடா தேடிச்சு. ஒட்டி வரிசை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட மனசை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விவரம் எல்லாம் கேட்டுட்டு வரேன். சுறுசுறுன்னு முறைச்சிக்கிட்டு நிற்கிறாடா. அப்போ அவள் மனசுல இன்னமும் நான் அவளை பொய் சொல்லி ஏமாத்திட்டு லவ் பண்ணாதானே நினச்சிட்டு இருக்கா? டேய், சரி நான் தான் ஏமாத்திட்டேன். நான் லவ் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லலை. சரி, உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை? 100 தடவை தேவ் மாம்ஸ்ட்டு உன்கிட்ட கொஞ்சிடாதானே? இந்த 2 வருஷமா உன்கிட்டையும் பேசல. உன்னை ஏன் பிளாக் பண்ணா? நேரில் பார்த்ததும் அவ பேசினான்னு நீ இப்போ ஈன பல்ல அடிச்சுக்கிட்டு அவ பின்னாடி போயிட்டு இருக்க. என்னை முன்ன மாதிரி கோபத்தை பிடிச்சி வைக்க தெரிலடா. பிடிக்கவும் இல்லை. சரி, அம்மா கல்யாணத்தை பற்றி பேசினாங்க. நான் நயில் பற்றி சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. அடுத்து என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவளோட தான். எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வந்து நான் உட்காடுறேன் மாப்பிள்ளையா. பொண்ணை அவளை கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஆனால் அவள் பேசின வார்த்தைக்கு தப்பை உணர்ந்து என்கிட்ட எப்போ மன்னிப்பு கேட்குறாளோ அப்போ தான் நான் அவகிட்ட பேசுவேன் என்றவன் அந்த பக்கம் திரும்பி கண்ணை மூடிக்கொண்டான். நகுலனை பெருமூச்சு விட்டு பார்த்த தேவன் விளக்கை அணைத்துவிட்டு அவனும் அதே கட்டிலில் இந்த பக்கம் படுத்து கொண்டான். மதுரையில் அர்ஜுனன் வெற்றிகரமாக சுபத்ராவுக்கு அறுவை சிகிச்சை முடித்து விட்டான். ஆனால் இன்னும் மயக்கம் தெரியவில்லை. அபாய கட்டத்தை தாண்டி விட்டாள். தேங்க்ஸ் மச்சி, தேங்க்யூ சோ மச். அர்ஜுனன் கை வச்சா அது தவறா முடியாது என்ற நம்பிக்கையில் தானே ஆனந்த் அர்ஜுனனை இங்கு அழைத்தது. அதே போல் எந்த பிசுறும் இல்லாமல் தங்கு தடையும் இல்லாமல் அறுவை சிகிச்சையை நல்ல முறையில் நடத்தி கொடுத்து விட்டான். தன்னை தழுவி கட்டி அணைத்து பரவசமாக கண்கலங்கி நன்றி கூறும் ஆனந்தை ஒரு நிமிடம் யோசனையாக பார்த்தான் அர்ஜுனன். உனக்கு என்ன இவ்வளோ சந்தோஷம்? நான் என்னமோ அவளை பார்த்தது தப்பான இடத்துல தான். ஆனால் பார்த்ததுமே மனசுக்குள்ளே புகுந்துட்டு என்னவோ பண்ணுறான். நாளைக்கு மயக்கம் தெளிஞ்சு வந்ததும் அவகிட்ட கேட்டு அவளுக்கு யாரும் இல்லை அப்படின்னா காலம் முழுக்க அவளுக்கு எல்லாமுமா இருக்க நான் ஆசைப்படுறேன் அர்ஜுன். ஷட் அப்.
ஏண்டா என்னாச்சு? she is my girl என்றவன் வெளியே சென்று விட்டான். அர்ஜுனன் சொன்ன பதிலில் ஒன்றும் புரியாமல் திருதிருவென முழித்து கொண்டிருந்தான் ஆனந்த். பின்பு சுபத்ராவுக்கு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறை சரிபார்த்துவிட்டு அர்ஜுனன் பின்னே சென்றான் அவன். இங்கோ அர்ஜுனன் அன்னைக்கு அழைப்பு விடுத்தான். ஹலோ அர்ஜு தங்கம், மாம் நல்லா இருக்கீங்களா? ஆப்ரேஷன் சக்சஸ் தான். அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. மயக்கம் தெளிஞ்சிட்டா 1 month கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். சூப்பர்டா சூப்பர். என் பையன் ஒரு வேலையை எடுத்தா அது தோல்வியில முடியுமா என்ன? மாம், எங்க உங்க புருஷன்? இதோ பக்கத்துல தான்டா இருக்காரு. குடு. ஹே நிஜமாவா அர்ஜு? மா குடுமா. என்னங்க அர்ஜுன் லைன்ல உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க டாக்டர் மகனே. என்ன? டேய் நீ தானடா ஏதோ பேசணும்னு சொன்ன. உங்க அம்மா ஃபோன் கொடுத்தா. எப்படி இருக்க சொல்லு. மதுரையெல்லாம் எப்படி இருக்கு? நாகர்கோயில் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? வெட்டியாக தானே இருக்கீங்க? சுபத்ராவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுங்க. 1 month தான் டைம் இருக்கு. சுபத்ராவா? யாருடா அது? யோ என்ன அசிங்கமாக பேசணுமா உனக்கு? ஒன்றுமே தெரியாது பாரு. என்னை இங்கே யார் வர வச்சாங்கன்னு எனக்கு தெரியாதா? அதான் உன்னோட சிசிடிவி எல்லாத்தையும் வளரி இருப்பானே. சரிடா கொஞ்சம் மரியாதையாக பார்த்து பேசுடா. அதெல்லாம் வராது. பேசுகிறத வாங்கிக்கோ. சரி, அவளுக்கு நான் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணுறேன். ரைட்டு. சார் என்ன பண்ண போகிறீங்க? லவ் பண்ண போகிறேன். ஏன் நீயும் வரியா? போடா எருமை என்று சிரித்து கொண்டே அழைப்பை துண்டித்தான் பாண்டியன். அர்ஜுனனுக்கு கூட முகத்தில் வெட்க புன்னகை. அர்ஜுனன் பேசிக்கொண்டிருந்ததையும் போனை வைத்துவிட்டு வெட்கப்பட்டு சிரித்ததையும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்த ஆனந்திடம் திரும்பி, என்ன எதுவோ பெரிய ஷாக் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? எங்க அப்பா சொன்ன மாதிரி தானே செஞ்சிட்டு இருக்க? ஆமாண்டா, ஆனா அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் கூட இருந்து பழகி கொண்டிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அவளை பார்த்தானா, பார்த்ததும் காதலிக்கிறானா? போய் அடுத்த வேலையை பாரு. டேய் நான் என்னடா பண்ணட்டும்? அப்பா சொல்லி கொடுத்தது தானடா செஞ்சேன். தெரியும் இந்த ஆள் இந்த மாதிரி தான் ஏதாவது கிறுக்குத்தனமாக ஐடியா கொடுப்பாருன்னு. அதனால தான் அந்த ஆளுக்கே ஃபோன் போட்டு சுபத்ராவோட தான் சிங்கப்பூர் வருவேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வீட்டுக்கு கிளம்பு, நான் அவள் கூட இருந்து பார்த்துக்கிறேன். ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடுறேன் என்றவன் சுபத்ரா அறைக்குள் சென்றான். இவன் நல்லவனா கெட்டவனா ஒன்னும் புரியலையடப்பா என்று புலம்பிக் கொண்டு ஆனந்த் தன் வீட்டை நோக்கி சென்றான். சுபத்ரா அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவன் அவளின் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருக்கும் கையில் தன்னுடைய கையை வைத்து அழுத்தம் கொடுத்து, அம்முவை தெரிஞ்சே இழந்தேன். உன்னை தெரியாம கூட இழக்க விரும்பல. அம்மு இருந்த மனசுல வேற பொண்ணுக்கு இடம் இல்லை. ஆனா உன்னை என் கூட கடைசி வரைக்கும் அங்கீகாரத்துல வச்சுக்கணும்னா அது என் மனைவியா மட்டும்தான் வச்சுக்க முடியும். இப்போதைக்கு அதை மட்டும் யோசிப்போம். பின்னாடி என்ன நடக்க போகுதோ அதைப்படி பார்த்துக்குவோம் என்றவன் குனிந்து ட்ரிப்ஸ் ஏறி வீங்கி அவளின் கையில் இதழை ஒற்றி எடுத்தான். அந்த முத்தத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான காதலோ இல்லை காதலன் காதலிக்கு கொடுப்பது போன்றதோ கிடையாது. அம்முத்தத்தில் காதல் துளியும் கிடையாது, நேசம் மட்டுமே. உன்னை பாதுகாப்பது என் கடன் என்று அவளின் வலியை போக்கும் நிவாரண முத்தம் அது. 2 நாட்களாக சுபத்ராவை தவிர அவன் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை. அவளுக்கு நல்லபடியாக இதய அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும். அதை காட்டிலும் அவள் மிகவும் அபாய கட்டத்தில் தான் இருந்தாள். அதனாலேயே வேறு எந்த நினைவும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தவனுக்கு சிங்கப்பூரில் தன்னுடைய மருத்துவமனை நினைவும் கூடவே ஆராய்ச்சி கூடத்தில் புற்றுநோய்க்கான மருந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது நினைவு வரவே அதன் சிசிடிவி இங்கிருந்தே ஓடவிட்டு சரிபார்த்து கொண்டிருந்தவன் அதிர்ச்சி அடைந்தான். ஓ ஷிட், இந்த தர்மன் என்ன பண்றான்? இடியட். அவசரமாக அழைப்பை விடுத்தான் தர்மனுக்கும் பீமனுக்கும். கான்ஃபரன்ஸ் அழைப்பில் மூவரும். இத்தனை நாள் பேசாததும் இப்போது அழைப்பு விடும்போதும் அண்ணன்கள் தானே என்று ஏதோ வித்தியாசமாக தோன்றவில்லை. ஆனால் தர்மன் பீமனுக்கு இன்பமாக இருந்தது. ஏன், ஒரு படி மேலே சென்று கண்கள் கூட கலங்கி கொண்டு வந்தது. இத்தனை நாள் கழித்து அழைப்பு விடுக்கிறான். அதிலும் இப்படி கான்ஃபரன்ஸ் போட்டு அரட்டை எல்லாம் மற்ற 4 பேரும் செய்யும் பொழுது அர்ஜுனன் மட்டும் அதில் கலந்து கொள்ள மாட்டேங்கிறானே என்று எத்தனை நாள் ஏங்கி இருப்பார்கள் என்று இன்று சந்தோஷம் தாழவில்லை. அர்ஜுன் எப்படிடா இருக்க? தேவா நகுலாக்கும் கால் போடட்டா?
அதில் மறுத்து விடாதே ப்ளீஸ் என்ற வாக்கியமும் முடிந்திருப்பது உணர்ந்த அர்ஜுனன், நான் அஃபிஷியலாக கால் பண்ணுறேன்டா. சரி, அவனுங்களே கனெக்ட் பண்ணுறேன் இரு. நதியாவின் நினைவில் நகுலன் உறங்காமல் இருந்ததால் உடனே அழைப்பை எடுத்து விட்டான். தேவனோ அவ்வளவு நேரம் விஜயாவிடம் போனில் கொஞ்சிவிட்டு அப்பொழுதுதான் கண்ணை அசந்தான். அர்ஜுனனுக்கு என்று தனியாக பாடல் வைத்திருப்பதால் அந்த பாடலை கேட்டு அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தான். சஹோ, அர்ஜுன் சஹோ கால் பண்றாரு, உற்சாகத்தில் கத்தி விட்டான். டேய், ஏண்டா கத்துற? தர்மன் தான். ஹே தர்மா சகோ, நீங்க என்ன பண்றீங்க? டேய் எருமை, கண்ணை கசக்கிட்டு எந்திரிச்சு உட்காருடா. 5 பேரும் கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் இருக்கோம். ஐ அப்படியா, ஜாலி ஜாலி. சரி சொல்லுங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செம்மறியாட்டுக்கு டேஷ் பிடுங்கிட்டு இருக்கோம், வரியா? அர்ஜுன் சகோ எப்படி இருக்கீங்க? நான் கேட்கணும்டா உங்களை 2 நாள் தானேடா நான் கான்டாக்ட்ல இல்லாமல் ஒதுங்கி இருந்தேன். அதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? உங்களை எந்த வேலைக்கு அனுப்பிச்சு வச்சேங்கிறதாவது நினப்பு இருக்கா? என்னாச்சு சகோ? தர்மன் பீமனுக்கு தான் அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று தெரியுமே, அதனால் அமைதியாக இருந்து கொண்டார்கள். தர்மா, உன்கிட்ட தான் கேட்குறேன், அங்கே என்ன நடக்குது? எப்படி ஃபைல் மிஸ் ஆச்சு? டேய் தேவா, நீ போன வேலையை விட்டுட்டு அங்கே போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு லவ் பண்ணுறதுக்குன்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் நால்வரையும் சகட்ட மேனியாக பச்சையாக வார்த்தைகளை கடித்து துப்பி கொண்டிருந்தான். அம்பு 28. தேவ், உன் மாமனாரையும் கூடவே ஒட்டியிருக்க அந்த சாக போகிற பெருச்சாலையும் கவனிக்க சொல்லி அனுப்பிச்சா நீ குட்டிமா பின்னாடி குட்டி போட்டு பூனை மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கியா எருமை? அழைப்பில் இருந்த 8 கண்களும் ஒரு சேர கலங்கியது. அர்ஜுன் இயல்பான பேச்சில் உதடு துடித்தது, இதயம் நடுங்கியது, கண் கரித்து கொண்டு வந்தது. குரலை செருமிக் கொண்டு புன்னகை முகமாக பேசினான் தேவன். அவ்வா எதே, நான் அவ பின்னாடி சுத்துறேனா? யாரு, அந்த சுண்டலி சொன்னாலா? சஹோ, இங்க வந்து 1 வாரம் தானே ஆகுது. பாதி நேரம் அந்த குள்ளவாத்து ஃபோன் போட்டு வேற எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறான். மீதி நேரம் சமைச்சு சாப்பிட வச்சு தூங்க வச்சிடுறா சஹோ. உதட்டை பிதுக்கியது குழந்தை. பின்னே அன்னைக்கு கொடுத்த இதழ் முத்தம். அடுத்து இன்னும் ஒன்றும் கிட்டவில்லையே காதலியிடமிருந்து. அந்த கவலைதான். துரைக்கு அதுல உனக்கு ரொம்ப வருத்தமோ? அப்படி இல்லை சகோ, இப்ப வரைக்கும் அந்த கிழவனாச்சும் கண்ணுல மாட்டுறான். இந்த ஓனாய் மாமனை பார்க்கவே முடியலையே. டேய் நகுலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கண்ணுக்கு கூடவா ஒன்றும் மாட்டல? நகுலா, டேய் அண்ணா, என்னடா கப்பல் கவுந்த மாதிரி உருன்னு இருக்க? 6 அடி கப்பல் கவுந்தது நைல்னு ஒரு பொண்ணு நதிக்கிட்ட போல. அண்ணா, லவ்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான்டா இருக்கும். அதுக்குன்னு இப்படி ஒரேடியா உம்முன்னு இருந்தேன்னா வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? உன்னை எதுக்காக அங்கே அமுச்சு விட்டோமோ அந்த வேலையை நீ பார்த்த மாதிரியே தெரியலையேடா. இல்லை அர்ஜுன் ப்ரோ, ஓகே நான் நாளைக்கு கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டேன். இந்த வார்த்தை வந்தாதான் என் தம்பி நகுலன்னு தெரியுது. கண் கலங்கி கசிந்து கொண்டு அமர்ந்திருந்த நகுலனின் பக்கத்தில் தேவா அமர்ந்து அவன் கண்ணை துடைத்துவிட்டு தோளில் கை போட்டார். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எதுக்குடா போனில் கான்ஃபரன்ஸ் பேசுகிறீர்கள் என்னும் விதமாக கிறுக்கு பிடிக்க வைத்தது அந்த 5 அண்ணன் தம்பி அறவேக்காடுகள். பீமா சார், என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? தர்மனுக்கு தெரியாம மூச்சு கூட விட மாட்டீங்க. ஆனா புதுசா முளைச்சிருக்க காதல தர்மன் கிட்ட என்ன சொல்லல போல. அது அண்ணா அர்ஜுன், உனக்கு எப்படி? அது தர்மா அண்ணா ஒரு பொண்ணு. டேய், அதுக்கு எதுக்குடா அப்படி வார்த்தையை பிச்சு தின்ற? அதெல்லாம் தர்மம் பக்கத்துல தான் இருக்கான். ஃபோனை கட் பண்ணிட்டு உன் லவ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறமா சொல்லு. தர்மம் என்ன வேண்டானா சொல்ல போறான்? நான் பேச வந்த விஷயமே வேற. ஃபைல் மிஸ் ஆகுற அளவுக்கு சிசிடிவி எல்லாம் ஜாமர் வச்சு தூக்குற அளவுக்கு ஒரு ஆள் உள்ள வந்திருக்கு. அவங்களோட நோக்கம் என்ன, எதுக்காக வந்திருக்காங்க, யாரு வந்திருக்காங்க, எதுவுமே கண்டுபிடிக்காம 2 நாள் கழிச்சு நான் பார்த்துக்குவேன்னு விட்டுட்டு என்னடா பண்றீங்க? இல்லடா, எப்படியும் ஆராய்ச்சி கூட உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதனால தாண்டா எங்க இருந்தாலும் நீ பார்த்து பண்ணு, நீயா ஃபோன் பண்ணுவ, எப்படியும் இது தெரிஞ்சு அப்படின்னு விட்டுட்டோண்டா.
சரி, எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு, அதுபடி நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க எதுக்காக உள்ள வந்து இருக்காங்க, அவங்க நோக்கம் என்னங்கிறதெல்லாம் தான் தெரியல. நம்ம சிங்கப்பூர் விஷயத்த சிங்கப்பூர்ல வந்தே பார்த்துக்கலான்னு இருக்கேன். அது வரைக்கும் இந்த ஆராய்ச்சிக்கான மருந்து வெளியில போகாம உபயோகப்படுத்தாம இருக்க நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஆளுக்கு கையில் எடுத்திருக்க லவ் ப்ராஜெக்டை பாருங்க. அர்ஜுன், அது 4 பேருக்கும் இல்லை, என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறது தான். லவ் பண்றது தப்பு கிடையாது. லவ் பண்ணா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அந்த எண்ணம் இருக்கணும். சண்டை வராம எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. சண்டை வந்தாலும் எந்த நிலைமையிலையும் விட்டுட்டு போகாம கூடயே இருக்கணும். முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க யாரு, அவங்க இன்னார் தானாங்கிறத தெரிஞ்சுட்டு லவ்ல இறங்குங்க. சரி, ஓகே, பாய், குட் நைட் என்ற அர்ஜுனன் அழைப்பை துண்டித்தான். இதில் 4வருக்குமே மறைமுக அடி இருந்ததை உணர்த்திய அர்ஜுனன் தனக்கும் காதலில் ஆப்பு உள்ளது என்பதை அறியாது போனான். அதுதான் விதி போலும். என்ன பீமா சகோ, லவ் பண்றேன்னு அர்ஜுன் சகோ சொல்றாரு, என்ன விஷயம்? கல்லுக்குள் ஈரமா? இது என்னடா எலும்பு டாக்டருக்கு வந்த சோதனை? கொஞ்சம் அமைதியா உட்காருங்களேண்டா. உங்க 2 பேரையும் தமிழ்நாட்டுக்கு எதுக்குடா அமிச்சோம்? ஆளுக்கு ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீ குட்டிமாவை லவ் பண்ற தெரியும். அவன் என்னடா என்னமோ நைல் நதின்னு சொல்லிட்டு இருக்கான். நகுலா, ஒன் சைடு லவ்வாடா? என்னடா சொல்லு. அதெல்லாம் இல்லை ப்ரோ, டபுள் சைடு தான், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால ஒதுங்கி இருக்கோம். நான் ஊருக்கு வந்துட்டு சொல்றேனே எல்லாமே விளக்கமா ப்ளீஸ் என்ற நகுலன் அழைப்பை நிப்பாட்டினான். சரி சகோ, பாய் பாய். நீங்களும் உங்க லவ் மேட்டரை சீக்கிரம் என்கிட்ட சொல்ல பாருங்க. ஆக மொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு டீசெண்டா லவ் பண்றது நான் தான் போல. எல்லாம் ஃப்ராடு சகோஸ் என்ற சகாதேவன் அவனும் அழைப்பை துண்டித்தான். இப்போது அழைப்பில் இருப்பது தர்மனும் பீமனும் தான். தர்மனுக்கு பீமன் தனக்கு தெரியாமல் காதலிக்கிறானா யாரு என்ற குழப்பம் இருந்தாலும், தானும் தானே அவனிடம் மறைத்து உள்ளுக்குள்ளே காதலை வைத்து கொண்டிருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு இருந்தது. இதே தான் பீமனுக்கும் அண்ணனிடம் இதுவரை எதையும் மறைக்காதவன் இந்த விஷயத்தை மறைத்து விட்டேனே, அவர் முகத்தில் எப்படி முழிப்பேன் என்ற எண்ணம் தான். பீமா, மார்னிங் பேசிக்கலாம், தூங்குடா, குட் நைட். ஓகே அண்ணா. அண்ணா, அது சாரி. நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னா நானும் உன்கிட்ட சாரி கேட்கணும். நானும் உன்கிட்ட மறைச்சு தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். இது மறைச்சு தெரியாம பண்றதுன்னு இல்லை. நம்ம முதல்ல அந்த விஷயத்துல ஊர்ஜிதமாகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லலாங்கிற எண்ணம் தான். நீ கில்ட்டி ஆகுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ கவலையை விடு, காலையில பேசிக்கலாம். இப்ப நிம்மதியா போய் தூங்கு, எதை பத்தி யோசிக்காம என்ற தர்மன் அழைப்பை துண்டித்து விட்டு அடுத்து அவன் அழைத்தது தன்னுடைய உயிராக நிறைய வாரங்களுக்கு முன்பு மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காதலி மாலினிக்கு தான். ஹலோ டாக்டரே. பாப்பு, இச்சு இச்சு மூச்சு. ஐயோ டாக்டரே, நெஞ்சு வலிக்குது எனக்கு. ஏய் என்னாச்சுடி? பின்ன இதுவரை என் கூட அளவாதான் பேசுவீங்க, பக்கத்துல வந்தா கூட தள்ளி நின்று தான் பேசுவீங்க. இப்ப போனை எடுத்த எடுப்புல இத்தனை முத்தம் கொடுத்தா என்ன சொல்றது? அதிர்ச்சியில நெஞ்சு வலி வந்துடும். ஓசியில மருத்துவம் பார்க்க அர்ஜுன் கூட ஊர்ல இல்ல. எது அர்ஜுனா? அவளை உனக்கு தெரியுமா? இல்ல, உங்க தம்பி அர்ஜுன், அவரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு தெரியும், அவ்வளவுதான். இல்ல, ரொம்ப பழகுன மாதிரி அர்ஜுன்னு சொன்னியே, அதனால கேட்டேன். ஆமா, உங்க குடும்பத்துல நான் தான் மூத்த மருமக. அப்போ உங்க தம்பி எல்லாரும் எனக்கும் தம்பி மாதிரி தான். அண்ணினா எல்லாமே தெரிஞ்சுதானே வச்சிருக்கணும். நாசுக்காக பேச்சை மாற்றினாள் மாலினி. சரிதான், ஆனா என்னோட கடைசி தம்பி வரைக்கும் உன்னோட வயசுல பெரியவங்கடி. இங்க பாருங்க டாக்டரே, முறைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், வயசுக்கு இல்ல. அவங்க எல்லாருக்கும் நான் தான் மூத்த அண்ணி, வீட்டோட ஃபர்ஸ்ட் மருமக. அடையப்பா, அப்புறம் உங்களோட மகாராணி நான். ரூமுக்கு வெளியில தான் நான் உங்களுக்கு சேவகம் செய்வேன். ஆனா ரூமுக்குள்ள 4 செவத்துக்குள்ள எனக்கு நீங்க தான் சேவகம் செய்யணும். அடியனின் பாக்கிய மகாராணி. ஆஹா, கிலுக்கி சிரித்தது பைங்கிலி. சரி, நாளைக்கு காலேஜ் இருக்கா, எக்ஸாமா? என்ன டாக்டரே, நல்லா ரொமான்டிக்கா பேசுறீங்கன்னு நினைச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? காலேஜா, பரீட்சையா, படிச்சியான்னு? அடியே, சொல்றது முழுசா கேளுடி. நாளைக்கு நானே உன்னை பிக்கப் ட்ராப் கூட்டிட்டு வரேன். நாளைக்கு எதுவும் முக்கியமான கிளாஸ் இல்லை, உன்னால முடியும் அப்படின்னா மத்தியானத்துக்கு மேல ஃப்ரீயா இருந்தா வா.
அன்னைக்கு மாதிரி எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம்னு கூப்பிடுறதுக்கு தான். ஹலோ, யாருங்க நீங்க? டாக்டர் தர்மன் கிட்ட போனை கொடுங்க. என்னடி உளறிட்டு இருக்க? பின்ன என்ன டாக்டரே, லேட் நைட்டு கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு தூங்குறேன்னு சொன்னா கூட, லேட் நைட் தூங்குனா காலையில கிளாஸ் போய் தூக்கம் வரும், கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு 10 நிமிஷமா கிளாஸ் எடுக்கிற டாக்டர் நாளைக்கு காலேஜ்ல முக்கியமான ஏதாவது கிளாஸ் இல்லைன்னா வரியா வெளியில போகலான்னு கேட்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காருனா சம்திங் ஸ்பெஷல் டுடே. ஆமா, ஹாப்பியா இருக்கேன், உன்னோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏன் டாக்டரே, நீங்க இந்த கொரியன் சீரீஸ் தமிழ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டீங்களா? மாட்டேனே. ஏன்? அதான் இந்நேரம் இதுவே கொரியன் ஹீரோவா இருந்தா, அவர் சந்தோஷமா இருந்திருந்தா ஹீரோயினோட வீட்டுக்கு தேடி வந்து, அதுவும் மாடியில தான் ஹீரோயின் ரூம் இருக்கும், இவர் பைப்ல ஏறி வந்து ஜன்னல் வழியா உள்ள வந்து சாகசம் பண்ற வரைக்கும் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. இது போல ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. ஐய, இவ்வளவு கேவலமாவாடி போயிட்டு இருக்குது சீரீஸ் டிராமா எல்லாம். இதை விட மோசமா போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துதான் இப்ப படிக்கிற வயசுல எல்லாம் காதல்ல சுத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ சாமி, டாக்டர் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. படிப்பு தான் முக்கியம், அப்பா அம்மா தான் முக்கியம்னு. சரி, நாளைக்கு எனக்கு முக்கியமான எந்த கிளாஸும் இல்லை. நீங்க சொல்றபடி நீங்க சொல்ற நேரத்துக்கே நம்ம வெளியில போகலாம். நீங்க பாட்டுக்கு அட்வைஸ் மேல பொழிஞ்சு என் காதுல ரத்தம் வர வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு நல்லவரா மாதிரி நாளைக்கு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடாதீங்க. உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன், ப்ளீஸ். அப்பா, எவ்வளோ பேச்சு பேசுற உன் வாய்க்கு தண்டனைய நாளைக்கு கொடுக்குறேன் பாருடி என்றவன் அவளுக்கு குட் நைட் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். மனம் முழுவதும் இறக்கை இல்லாமல் பறந்தது. வெகு வருடம் கழித்து அர்ஜுனன் பேசினாள் என்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு நல்ல விதமாக ஏதோ முடிவெடுத்திருக்கிறான் என்பது மற்றும் நன்றாக புரிந்தது. அதைவிட தன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டான் என்பதே தருமனுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. இனி தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்றது போல தம்பி வந்துவிட்டான், வேறு எதற்கும் கவலை இல்லை. எப்படியும் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு கை பார்த்து கொள்வான். வயது கடந்து வந்த காதலை இனியாவது அனுபவிப்போம் என்றுதான் தர்மன் அந்த சந்தோஷமான நிலையில் உறங்கச் சென்றான். அம்பு 29. ஹே ஹாய், போலாமா? வாயை பிளந்து நின்று கொண்டிருந்த மாலினியின் முன்னே ஹாரன் அடித்து அழைத்தான் தர்மன். ஹே மாலினி, மாலு, ஓய், என்னடி பேய பார்த்தது மாதிரி இப்படி சிலையா நிக்கிற? நீங்க டாக்டர் தர்மனுக்கு தம்பியா? அவரை மாதிரியே இருக்கீங்க. கண்ணை உருட்டி ஆச்சரியத்தில் கேட்டாள் மாலினி. இல்ல, அவங்க தாத்தா. அடிங்க, ஏறடி வண்டியில. தர்மனை பார்த்து கொண்டே அவன் தோள் தொட்டு இரட்டை கால் போட்டு அவன் வந்த பஜாஜ் டிஸ்கவர் இருசக்கர வாகனத்தில் தர்மன் பின்னே ஏறி அமர்ந்தாள். வண்டியை கிளப்பும் முன் பக்கவாட்டு கண்ணாடியை சரி செய்து அதன் வழியே பின்னே அமர்ந்திருக்கும் காதலியை பார்த்தான். அவள் ஒரு கை அவன் தோளில் வைக்கப்பட்டிருக்க, மற்றொரு கை எப்பொழுது அவன் இடுப்புக்கு இழுத்து அணைக்கலாம் என்பது போல் வருவதுமாக போவதுமாக இருந்தது. ஆடவனின் பின்தடையும் மங்கையின் முன்தடையும் உரசாமல் உரசி அவர்களின் இளமைக்கு தீ மூட்டியது. அவளை பார்த்து அழகாக சிரித்து பின் வண்டியை எடுத்தான் தர்மன். என்ன மேடம், வாய் ஓயாம பேசுவீங்க, ரொம்ப அமைதியா வரீங்க. என்ன பேசன்னு தெரியல டாக்டரே, இதுவரை யார் கூடவும் பைக்ல போனதே இல்லை. நான் மட்டும் நெத்தம் ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கேனா? பக்கவாட்டில் திரும்பி பேசியவன் இதழ் ஒரு மில்லி செகண்ட் அவன் தோலை பிடித்திருந்தவளின் கைவிரலை தீண்டி இருந்தது. சட்டென்று கையை எடுத்துக்கொண்டால் காதலனின் ஸ்பரிச கூச்சத்தில். இதெல்லாம் அவனுக்கு புரியாமல் இல்லை. போன்ல அந்த பேச்சு பேசுற, என்னடி நேர்ல ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? லவ் சொன்ன அன்னைக்கு கூட வாய் மூடாம பேசினியே. யோ, பேச வரலன்னா விடையா? தர்மனுக்குள் இருக்கும் குறும்பும் காதல் மன்னனையும் இன்றுதானே பார்க்கிறாள். உடல் உதறல் எடுத்தது. ஆஹா, சரி, எங்க போகலாம்? எனக்கு இந்த சிங்கப்பூர்ல என் காலேஜ், வீடு, உங்க ஹாஸ்பிட்டல் தவிர ஒண்ணுமே தெரியாது டாக்டரே. என்னாச்சு டாக்டரே? தர்மன் வண்டியை காரணமின்றி திடீர் என்று அவன் நிப்பாட்டிய வேகத்தில் அவளின் தனங்கள் அவன் முதுகை துளைத்தது. இல்ல, எங்கேயுமே போனதில்லைன்னு சொன்னியே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா என்ன?
அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்காங்க. எனக்கு பெருசா சுத்தி பார்க்கறதுக்கும் யார் கூடயும் வெளியில போறதுக்கும் எல்லாம் தோணுனது கிடையாது. ஓ சரி என்றவன் அவளை ஒரு பூங்காவிற்கு அழைத்து சென்றான். வாவ், பார்க் வந்திருக்கோமா? ஆமா, இறங்கு. வண்டியை அதன் இடத்தில் நிறுத்திவிட்டு கையை நீட்டினான். மாலினிக்கு மயக்கம் வராத குறைதான். மகுடிக்கு கட்டுப்படும் பாம்பாக தர்மனின் விழியசைவுக்கும் கண்ணசைவுக்கும் கட்டுப்பட்டு அவன் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தாள். இருவரின் கையும் ஒன்றாக இணைந்து பூங்காக்குள் சென்றார்கள். இதுதான் மெர்லன் பூங்கா, சிங்கப்பூரோட பெருமைன்னு கூட சொல்லலாம். ஓ, இது என்ன சிலைக்கு வித்தியாசமா இருக்கு? இந்த சிலைக்கு பேரு தான் மெர்லயன். தட் மீன்ஸ் சிங்கத்தலையும் மீனோட உடலையும் கொண்ட ஒரு விலங்கு சின்னம். ஓ, எதனால இது இப்படி இருக்கு இந்த விலங்கு? எவனுக்கு தெரியும்? பின்ன இதுதான் மெர்லைன்னு தெரியுது, அப்புறம் இதோட ஹிஸ்டரிலாம் தெரியாதா? நிஜமாவே இந்த சிங்கப்பூர் இந்த சின்னம் சிங்கப்பூரோட அடையாளமா சொல்றாங்க. ஆனா இந்த சின்னம் எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இந்த விலங்குக்கான வரலாறு அப்படிங்கறதெல்லாம் சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, எந்த ஊர்லயும் தெரியலையா. இருவரும் பேசிக்கொண்டே அந்த இடத்தில் நடைபயின்றார்கள். அந்த சிலை வாயிலிருந்து தண்ணி வந்து ஒரு பெரிய கடல் போல உருவான மாதிரி அமைப்பு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு டாக்டர். உன்னை விட கம்மிதான். என்ன சொன்னீங்க? அங்க வா, போட்டோ எடுப்போன்னு சொன்னேன் என்று அந்த சிலையின் பக்கம் நின்ற தர்மன் ஒரு கையில் மொபைலின் செல்ஃபி கேமரா எடுத்துவிட்டு மறு கையில் மாலினியின் இடை வளைத்து நின்றார். அவனின் இந்த தொடுகை எதிர்பாராதவள் அவன் பக்கமே சரிந்து ஒரு கையால் தர்மனின் நெஞ்சில் பதிய வைத்து அவனையே பார்த்தாள். இவளை தாங்குகிறேன் என்ற செய்கையே என்று கையில் அழுத்தம் கொடுத்தவன் கை தானாக இவர்களின் கோலத்தை புகைப்படம் எடுத்தது. இருவரும் மெல்ல சிரித்து கொண்டு நெருங்கி நின்று புகைப்படம் பல எடுத்துக்கொண்டார்கள். இங்க உட்காரலாமா? தாராளமா உட்காரலாம். ஏன் கால் வலிக்குதா? ஆமா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கே வாடி. உங்களால தான் டாக்டரே, சொல்லாம கொல்லாம ஏன் இடுப்ப பிடிக்கவும் பாதம் வர கூசுது. என்னால நடக்க முடியும்னு தோணல டாக்டரே. ஏனா அப்படி? ப்ளீஸ் வேற பேசுங்க என்றவள் நிமிர்ந்த தர்மனை பார்க்கவே இல்லை. தன் குத்தி துப்பட்டாவள் ஒரு முனையை திருகி கொண்டே பேசினாள். சரி, ஏன் நான் பைக்ல வந்ததும் அசையாம வாயை பிளந்துட்டு நின்ன? பின்ன என்றவள் ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்து அவனின் கண்ணை பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டாள். சொல்லு, பரவாயில்ல. உங்களால தான் டாக்டரே. உங்களை கோர்ட்டுன்னு ஃபார்மல் ட்ரெஸ்ல பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ப்ளூ கலர் ஜீன்ஸு, பிளாக் கலர் காலர் வச்ச டிஷர்ட்டு, அதுவும் அந்த காலரை மடிச்சு விடாம தூக்கி வச்சு அழகா உங்க நிறத்துக்கு உங்க கையில இருந்த அந்த தங்க காப்பு, கழுத்துல இருக்கிற தர்மன்னு உங்க பேர் போட்ட செயின் டாலர், உங்க வலது கை மோதிர விரல்ல போட்டிருக்க சிங்கமுக மோதிரம், புதுசா பைக்ல வந்து என் முன்ன முறுக்கிட்டு நின்னப்போ நான் சத்தியமா என்கிட்ட இல்ல தெரியுமா என்றவள் வெக்கத்தில் உதடு கடித்தாள். எனக்கு சொந்தமானதை நீ ரொம்ப ஹர்ட் பண்ற மாலு, ப்ளீஸ் ஸ்டாப் இட். அவள் புரியாமல் நிமிர்ந்து பார்க்க தர்மன் கண் நிலை கொண்டது அவளின் இதழை என்பதை பார்த்தவள் அவன் சொன்ன செய்தியை புரிந்து கொண்டு அவனின் நெஞ்சத்தில் சாய்ந்தாள். மாலு, மாலு, நகரடி, எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க. நீங்க தான் சொன்னீங்க இங்க வெளியில கிஸ் அடிச்சா கூட யாரும் ஒருத்தர் கண்டுக்க மாட்டாங்கன்னு. ஆமாந்தான், அப்போ அடிச்சு பார்ப்போங்கிற. காதருகில் கேட்ட ஆடவனின் கிறங்கடிக்கும் குரலில் மீண்டும் தர்மனின் நெஞ்சுக்குள்ளே முகத்தை புதைத்தவள் வேண்டாம் என்று மறுக்கும் விதமாக தலையை ஆட்டினாள். 5 செகண்ட் தான் பார்த்த, அதுக்குள்ள தலை முதல் கால் வரைக்கும் எல்லாம் சரியா சொல்லிட்ட. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லவே இல்லையே. என்ன? என்னோட இன்னஸ் கலர், அதை தவிர என்னை பத்தி ஃபுல்லா சொல்லிட்ட. போங்க டாக்டரே, உங்களுக்கு இப்படி கூட பேச தெரியுமா? உன்னை பார்க்குற வரைக்கும் என்கிட்ட கேட்டிருந்தா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். உன்கிட்ட தான் இப்படி எல்லாம் பேசணும்னு தோணுது. என்ன பிடிச்சிருக்கா டாக்டரே? பிடிக்காம தான் இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து உன்னை உரசிட்டு இருக்கேனா? உங்களுக்கு நான் பொருத்தமா இருப்பேனான்னு எனக்குள்ள ஒரு சந்தேகமாவே இருக்கு. இந்த உலகத்திலேயே எனக்கு பொருத்தமான ஆள் நீ ஒருத்தி மட்டும் தாண்டி. ஆனா உனக்கு தான் நான் சரியா இருப்பேனான்னு தெரியல.
நீ ரொம்ப சின்ன வயசு, நான் கொஞ்சம் ஏஜ்டு தானே. எது, நீங்க வயசானவரா? டிஷர்ட் எல்லாம் போட்டு 10 வயசுக்கு கம்மியா வந்து இப்ப நீங்க என்னை விட சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற. அப்ப இந்த சின்ன பையனை பிடிச்சிருக்காடி உனக்கு? பிடிக்கிறதெல்லாம் தாண்டி கிறுக்கு பிடிக்க வைக்கிறீங்க டாக்டரே. இவ்வளோ நாள் எங்கடி இருந்த? உங்க கூடவே தான் உங்க பார்வைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தேன். பேசியே கொல்லாத மாலு. நானா நீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட வெளியில வர போறேன், அதுவும் 2 பேரும் லவ் சொன்னதுக்கு அப்புறம். என்ன பேசுவீங்க, எப்படி இருப்பீங்க? எப்பயும் போல ஒரு டென்ஷனா தானே இருப்பீங்க. அதே போல எந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேன். இப்போ டோட்டலா ஃபிளாட். உங்களோட பார்வை, பேச்சு. எனக்கும் தான் என் எதிர்பார்ப்பு எல்லாம் பொய்யாக்கிடுச்சு. உன்னை நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேன். என்ன எதிர்பார்த்தீங்க? என்னதான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு பேர்ல சிங்கப்பூர்ல எத்தனையோ அழகான நம்ம தமிழ் கலாச்சாரத்தை தொலைச்சிட்டு குறையாடையோட சுத்துதுங்க. ஆனா நீ காலேஜ் போறதுனாலதான் குர்த்தின்னு நீட்டா ட்ரெஸ் போடுற. இப்ப அவுட்டிங் கூட்டிட்டு போனா நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி குட்டி மிடி போட்டுக்கிட்டு முகம் ஃபுல்லா ஒரு லாரி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து முகசுலிக்க வைப்பேன்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா நீ என்னையே அசர அடிச்சுட்டடி. எப்பயும் போல அதே குர்த்தா, எந்த அலங்காரம் இல்லாத அதே முகம். என்னை ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ண வைக்கிறடி நீ. இருவரின் கைகளும் இணைந்து கொண்டது. உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றம் தாழாமல். ஏய் மாலு, இப்படியே எவ்வளோ நேரம் மயங்கி என் மேலேயே இருப்ப? வா, ஏதாச்சும் போய் சாப்பிடலாம். போலாம். இருவரும் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்களே தவிர இருவரின் கைகளும் ஒன்றையொன்று பிரியவே இல்லை. மாலினிக்கு உடலில் ஏற்பட்ட மாற்றமா, இல்லை இயல்பாகவே பெண்ணுக்குரிய பதட்டமா, அச்சமா என்று எதுவோ ஒன்று அவள் உள்ளங்கையை ஜில்லிட வைத்தது. தர்மனுக்கு புரிந்தது. இருந்தாலும் இயல்பாகவே பெண்ணுக்குரிய பதட்டமாக இருக்கலாம் என்று நினைத்தவன் அவளை ஆதரவாக தன்னோடு அணைத்து பிடித்து நடந்து சென்றான். என்ன சாப்பிடுற? எனக்கு சாப்பிட எதுவும் வேணாமே. ஏண்டி, பசிக்கல டாக்டரே? ப்ளீஸ் டாக்டர். ஏண்டி இப்படி முதல்ல குறுகுறுன்னு பார்க்காதீங்க. உங்க பார்வை, பேச்சு, நடத்த, நீங்க சொல்றது இது எல்லாம் தான் உள்ளுக்குள்ள போய் என்னை என்னென்னவோ படுது. வயிறெல்லாம் பசையுது. அந்த மாற்றம் பிடிச்சிருக்கா இல்ல அருவருப்பா? அவன் வாயை கை கொண்டு மூடியவள், நீங்க என்ன டாக்டரா இருக்கீங்க? கைனகாலஜிஸ்ட். பொண்ணோட கர்ப்பப்பையை பற்றி ஆராய்ச்சி பண்றவருக்கு பொண்ணோட மனசை பத்தி புரியாதா என்ன? ஏன் பின்ன நீங்க பாக்குறது தொடுறது எல்லாம் எனக்குள்ள என்னென்னவோ பண்ணுதுன்னு சொன்னா பிடிச்சிருக்கா அருவருப்பா இருக்கான்னு கேக்குறீங்க? அருவருப்பா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் தோணுமா? எனக்கு என்னென்னவோ பண்ணது டாக்டரே. உங்களை காத்து கூட போக முடியாத அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. பிடிச்சுக்கட்டுமா? பிடிச்சா அதோட நிப்பாட்ட முடியுமா? எனக்கு இது மேல நம்பிக்கை சுத்தமா இல்லை டாக்டரே. நீங்க தான் வாழ்க்கைன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நான் மற்ற பொண்ணுங்கள மாதிரி அடல்ட் படம் பார்த்தா தப்பு, தவறு, சாமி கண்ணை குத்திக்கொன்னு கண்ணை முடிக்கிற கேட்டகிரி எல்லாம் இல்லை டாக்டரே. தேடி தேடி பிரெஞ்சு கிஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூகுள் ஆண்டவரோட துணையோட பார்த்துருக்கேன். அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு எனக்கா அழகே உருவா ஆணழகனா கண்ணு முன்னாடி நீங்க நிற்கும் போது நான் பார்த்த எல்லாம் என் நினைவுல வந்து போகுமா இல்லையா? என்னோட உணர்வு எதையாவது நான் சொல்ல தெரியாம வெளிக்காட்ட தெரியாம காட்டி நீங்க என்ன ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால உங்களை விட்டுட்டு இதுக்கு மேல இருக்க முடியும்னு எனக்கு தோணல டாக்டரே. தர்மன் சுற்றி பார்த்தவன் அருகில் அமர்ந்திருந்த மாலினியின் பிடரியை பற்றி இழுத்து இதழை கவ்வி கொண்டான். தர்மனின் இதழ் அணைப்பில் பதட்டமெல்லாம் இல்லை என்பது போல் மாலினியின் கைகள் உரிமையாக தன்னவனை தழுவியது. அவளின் இதழை மெல்ல விட்டு விட்டு சுவைத்தவன் இதழ் 2 முரசிக்கொள்ள, உன்னை விட அழகா யாரும் தன்னோட உணர்வுக்கு விளக்கம் கொடுத்திருக்க முடியாது மாலு. இந்த உணர்வு எல்லாம் அழகா சொன்ன இந்த அழகான உதட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு, என்னால முடிஞ்ச அளவு உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சின்ன கிஃப்ட் என்றவன் மீண்டும் அவள் இதழில் மூழ்கினான். அம்பு 30. ஹலோ அர்ஜுன் சொல்லுடா, என்ன உன் ஆள் கூட அவுட்டிங்லாம் போயிட்டு வந்தாச்சா? டேய், உன் கூட அங்க நீ போயிருக்கிறது அம்மு தங்கச்சியா? எதுக்கு இவ்வளோ பதட்டம் தருமா? இல்ல இப்பதான் அப்பா
கிட்ட கால் பேசிட்டு இருந்தப்போ சொன்னாங்க நீ சுபத்ராவுக்கு ஆப்ரேஷன் செய்ய தான் மதுரை போயிருக்கன்னு. என்னடா ஆச்சு அவளுக்கு? நாகர்கோயில இருந்து மதுரைக்கு எப்படி? அப்பா என்னென்னவோ சொல்றாங்கடா. அர்ஜுன், எல்லாம் என்னாலேயாடா? குற்ற உணர்வில் கூனி குறுகி தழுதழுத்து வந்தது தர்மனின் குரல். மாலை மாலினியை வீட்டில் இறக்கி விட்டு வந்த தர்மனின் கைபேசி அலறியது. அந்த பக்கம் பாண்டியன் தான். என்ன மகனே, மெர்லைன் பூங்கா எப்படி இருக்கு? பா ஹஹா, பதறாம சொல்லுடா. ஆமாம்பா, பொண்ணு பேரு மாலினி என்று தர்மன் அடுப்படிக்குள் நுழைந்து தனக்கும் பீமனுக்கும் தேநீர் கலக்கி கொண்டே அவனுடைய காதல் விவகாரங்களையும் மாலினி பற்றி அவன் தெரிந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பித்தான். பாண்டியன் தர்மன் பேசுவதையும் பீமனும் தர்மனும் அருகில் அமர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். தர்மா, லவ் பண்றது தப்பு கிடையாது. உங்க வயசு அதுக்கு ஒரு தடையும் கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். அவ எது பண்ணி இருந்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நீ நம்பணும். உன் கைய பிடிச்சுக்கிட்டு எந்த கண்டத்துக்கு கூப்பிட்டாலும் கிளம்பி வர்றதுக்கு அந்த பொண்ணு தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் உங்க உறவை தொடங்குங்க. அப்போதான் அது கடைசி வரைக்கும் நிலைக்கும். அப்பாவும் அம்மாவும் காதலுக்கு எதிரி இல்லை, உனக்கு அது நல்லாவே தெரியும். இல்லப்பா, லவ் பண்றத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் சரியான முடிவு தான் எடுத்திருப்பேன்னு நம்பிக்கை உங்களுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பா இருக்கும். அதே போல நான் உங்க பையன், உங்க வளர்ப்பு, காதலுக்காக எல்லாரையும் எதிர்த்து நின்று போராடவும் தெரியும். அந்த காதலை ஆயுசுக்கும் அழியாம தக்க வச்சுக்கவும் தெரியும்ப்பா. நேரம் வரப்போ உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் காத்துக்கிட்டு. இந்த நம்பிக்கை இருந்தா போதும் தர்மா. எப்படியும் அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவகிட்ட இன்ன வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. அது முன்ன அவகிட்ட நீயும் ஒரு முறை சொல்லிடு, அதுதான் சரியாவும் இருக்கும். கண்டிப்பாப்பா. அம்மா பக்கத்துல இருந்தா ஃபோன் கொடுங்கப்பா ப்ளீஸ். தர்மா, என்னடா பண்ணிட்டு இருக்க? டின்னர் ஆச்சா? பீமன் வந்தாச்சா? இப்போதாம்மா வந்தோம். இதோ என் பக்கத்துல தான் இருக்கான், டீ குடிக்கிறோம். இனிதான் சாப்பிடணுமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. சொல்லுடா தர்மா. அது நான் ஒரு பொண்ணை லவ் என்றவன் அவர்கள் காதலை பற்றி கூறி முடித்தான். அப்பா பேசும்போதே கவனிச்சேன்டா. நீ வீட்டுக்கு மூத்தவன், பொறுப்பானவன். உன்னை பெத்த எனக்கு தெரியும். நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். உன் தேர்வு தோத்து போகாது, நம்பிக்கை இருக்கு. கவனமா இரு. நம்மளை சுத்தி இருக்கிற ஆபத்து உனக்கு தெரியும் என்ற பிரீத்தாவும் இவர்கள் இருவர் காதலுக்கும் பச்சை கொடி காட்டிவிட்டார். உங்க நம்பிக்கை வீண் போகாது, பாத்துக்கிறேம்மா. தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ மாம் என்றவன் இரவு தம்பிகள் மூவருக்கும் கான்ஃபரன்ஸ் காலின் மூலம் அழைப்பு விடுத்துவிட்டு தன் காதலை கூறி சம்மதம் வாங்கிவிட்டார். இன்னும் நிம்மதியாக காதலிக்கலாம் என்றுதான் தர்மன் நினைத்து கொண்டு பொதுவான விஷயங்களை பாண்டியனிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் அர்ஜுனன் மதுரை எதற்காக சென்றிருக்கிறான் என்பதை பற்றி தர்மனிடம் முதல் முறையாக வாய்த்திருந்தார் பாண்டியன். தர்மனுக்கு உள்ளம் பதறியது. இப்பொழுதுதானே தம்பி அத்தனையும் மறந்து தன்னிடம் பேச ஆரம்பித்திருக்கிறான். ஏதோ ஒரு காரணம் தன்னை மன்னித்து விட்டான், ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற நம்பிக்கையில் இருக்கும் பொழுது மறுபடியும் அவன் வாழ்க்கையில் பழைய நினைவுகள் வந்தால் எங்கே தன்னை வெறுத்து விடுவானோ என்றுதான் அவசரமாக பீமனிடம் கூறிவிட்டு அர்ஜுனனுக்கு அழைப்பு விடுத்தான். அண்ணன் செய்த தவறை மன்னித்து விட்டான் தான், ஏன் மறக்க கூட முயற்சி செய்கிறான் தான். ஆனால் கசப்பான நினைவுகள் அவன் மன இடுக்கில் வந்து போகாமல் இல்லை. பெருமூச்சு விட்ட அர்ஜுனன், பிராக்டிக்கலா பேசு தர்மா. உன்னாலேயா இருந்தா மட்டும் இப்ப நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நடந்து போன கசப்பான விஷயம் எதையும் இப்ப நம்ம மாத்த முடியாது. அதனால முடிஞ்சதை பற்றி யோசிக்காம இனி நடக்க போறத பாரு. நீ எதுக்கு கில்ட்டி ஆகுற? ஃப்ரீயா விடு. எது எப்படியோ என்கிட்ட இருந்து போன பொருள் என் கையிலேயே மறுபடியும் வந்து சேர்ந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இன்ஃபேக்ட் நான் ரிலாக்ஸா இருக்கிறது இந்த ஒரு வாரம் தான். அவளை என் கைக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுனாலயா கூட இருக்கலாம். அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. பட் நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். சிங்கப்பூருக்கு அவளோட தான் நான் வரப்போறேன். இது நான் எடுத்த முடிவு. அவகிட்ட நான் பர்மிஷன் கேட்கல. பர்மிஷன் கேட்கிற நிலைமையிலையும் நான் இல்லை. அவ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இதுதான் நான் செய்ய போறேன். இனியும் அவளை வேற யார நம்பியும் விடுறதா இல்லை என்றவன் பேச்சில் தர்மனுக்கு உண்மைகள் சுட்டது. இருந்தும் தம்பி கூறுவது போல் நடந்து முடிந்த விஷயங்கள் பற்றி யோசித்து ஒரு பயனும் இல்லை. எனக்கு சுபத்ராவை பார்க்கணும் போல இருக்குடா. நான் கிளம்பி வரட்டுமா? டேய், நீயும் வந்துட்டா பீமா மட்டும் அங்க எப்படிடா மேனேஜ் பண்ணுமா?
ஆல்ரெடி பீமாவோட கேர்லெஸ் தான் இப்போ நம்மளோட அஸ்திவாரத்துக்கே ஆட்டம் காட்டுற மாதிரி ஆகி போச்சு. அவனுக்கு நீ கூட இருந்தாகணும். எங்க போயிட போறா இவ? எப்படியும் 1 month தாண்டா பெட் ரெஸ்ட். 1 month கழிச்சு அவளால டிராவலிங் பண்ண முடியும். இயல்பா நம்ம வீட்டுக்கு தாண்டா கூட்டிட்டு வர போறேன். அப்போ நீ எவ்வளவு வேணாலும் உன் பாசமலையே கொட்டு என்றவன் பேச்சில் சிரிப்பு இருந்தது. நீ இப்போ சிரிக்கிறதானே அர்ஜுன்? அண்ணனை மன்னிச்சிட்டியா? சுபத்ரா என்ன மன்னிச்சிருப்பாளாடா? காலில் விழுக கூட தயங்க மாட்டேன். டெய்லி ஃபோன் பண்றேன்டா. அவ குரலாச்சும் நான் கேட்கணும். அவகிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. எத்தனை வருஷம் பாரம் மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருக்கு. தர்மா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு யாரும் காரணம் கிடையாது. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அது விதியா கூட இருந்திருக்கலாம். எது எப்படியோ இப்ப அவன் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டா. அது வரைக்கும் சந்தோஷம்தான். நேர்ல பேசிக்கலாம்டா. போன்ல எப்படியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இனி எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல தான் கடைசி வரைக்கும் வாழ போறோம். அதனால முதல் சந்திப்போ முதல் பேச்சோ நமக்குள்ள எந்தவித பிரளயத்தையும் உண்டு பண்றதா இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் 1 month கழிச்சு நேர்ல அவளை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் சரி, ஒன்னு அவ திட்டினாலும் சரி, நீங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிக்கோங்க. அது உங்க பாடு. இப்பவே எக்ஸைட்டா இருக்குடா. நேர்ல என்ன பார்த்ததும் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அதை பார்க்கணும். சரி, உன் லவ்வ சொல்லிட்டியா? எப்படி நீ அவளை கூப்பிடுற செல்லம்மா? அவ உனக்கு ஓகே சொல்லிட்டாளா? 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி ஏதாவது எடுத்தீங்களா? எனக்கு அவ இப்ப எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. போட்டோ அனுப்புறியா? ஹஹா, டேய் மூச்சு விடுடா. அவளுக்கு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இன்னும் மயக்கம் கூட தெரியல. அவளுக்கு சலைன் ஏறிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. யூரின் டியூப்ல இருந்து எல்லாமே படுக்கையா தான்டா இருக்கா. பட் டேஞ்சர் ஜோன் கிடையாது. மருந்தோட வீரியம் சாப்பிடாம இருந்தது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தால மயக்கமா இருக்கா. இன்னும் அவ என்னையவே கவனிக்கவே இல்லை. இதுல லவ் போட்டோ வேறையாடா? ஐயோ, அப்போ உன்னை முதல்ல பார்த்துட்டு எமோஷ்னல் ஆகிட்டானா? அவளுக்கு ஏதாவது ஆகிடுமா? படுக்கையா இருக்கா. உடம்பு வேற சரியில்லைங்கிற. இல்லை, அவளால் என்னை உணர முடியுது. நான் அவ கூட இருக்கேன் என்பதை ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்து அவ கை தொடும் போதே அர்ஜுன் தன்னு முணங்குனா. எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால எந்திரிச்சு அவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவளே என்னைய தான் தேடிட்டு இருந்திருப்பா. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் அவ எப்படி ஏத்துக்கிறாங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்குது. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்ற? அப்ப எங்களோட எல்லாம் இருக்க மாட்டேன்னு சுபத்ரா சொல்லிட்டு சண்டை போட்டானா நீ என்னடா பண்ணுவ? சிம்பிள், கூட்டிட்டு தனி கொடுத்துன போயிடுவேன். என் பொண்டாட்டி தாண்டா எனக்கு முக்கியம். எதே? ஆஹா, அவ என் அம்மு தங்கச்சிடா. கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டா. அம்முக்கு யாரையும் வெறுக்க தெரியாது. அவளோட வளர்ந்தவ இவ மட்டும் நம்மளை வெறுத்துருவாளா என்ன என்ற அர்ஜுனனின் குரல் கரகரத்து வந்தது. தர்மா, நீ சுபத்ராவை பத்தி எதுவும் யோசிக்காத. 1 மாசம் கழிச்சு நடக்க போறத அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ காலையில லவ்வரோட முதல்ல அவுட்டிங் போயிட்டு வந்திருக்க. அந்த சந்தோஷமான நினைவை என்ஜாய் பண்ணு. அடே, என்னங்கடா அப்பாவும் மகனும் ஆள் வச்சு என்னை வேவு பார்க்குறீங்களா? நாங்கள் என்ன பண்ணாலும் அவரும் சரியா கண்டுபிடிச்சிடறாரு, நீயும் கண்டுபிடிச்சிடற. ஆல் டீட்டெயில்ஸ் வி நோ. புரியல? சஸ்பென்ஸோடையே போனவை என்ற அர்ஜுனன் அழைப்பை துண்டித்து விட்டான். தர்மன் சிறிது நேரம் அம்மு, சுபத்ரா, அர்ஜுனன் நினைவில் உழன்றவன் பின்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு இன்று தன் இனியவளுடன் செலவிட்ட நேரத்தை பற்றி அதில் இருவரும் பேசிக்கொண்டது, முத்த பரிமாற்றங்கள் என்ற அனைத்தையும் நினைவிடக்கில் கொண்டு வந்தவனுக்கு தனிப்படுக்கை நெருஞ்சி முள்ளாய் குத்தியது. தன் கைபேசியில் இன்று எடுத்த புகைப்படத்தில் இருவரின் ஜோடியை ரசித்து கொண்டிருந்தவன் கூடவே அவளின் புகைப்படத்தை தடவி 100 முத்தங்கள் வழங்கி கொண்டிருந்தான். சுபத்ரா அருகே நாற்காலியில் அமர்ந்தவன் தன்னுடைய அம்முவின் சாயலில் இருக்கும் அவளின் குட்டி தங்கையை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அந்த பார்வையில் துளியின் காதல் இல்லை. தன் அம்மு இன்று இருந்திருந்தால் இவள் போலத்தான் இருப்பாளோ? அழகி என் அம்மு. இருவருக்குமான தனிமை எப்படியெல்லாம் இனிமையாக இருந்திருக்கும். அர்ஜுனனின் நினைவுகள் அவர்களின் சிறுவயது காலத்திற்கு பின்னோக்கி சென்றது. எண்ணங்கள் யாவும் நீயாகிட உன் நினைவுகள் மட்டுமே எனக்கு சொந்தமாகியது.
இந்த கீச் கீச்னு பூனை குரல்ல ரொமான்ஸ் எபிசோட் எப்படி போச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த கதை என்னோட குரல்ல தொடர்ந்து கேட்கறதுக்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.